கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் ஸ்தோத்திர நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபை அன்பின் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம கடந்த சில நாட்களாகவே உன்னத பாட்டு தொடர் வேதாகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துக்கணும் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 9 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், ரைட்டு தான். 9 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 10வது பாகத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா கடந்து போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம முடிக்கும் போது எது வரைக்கும் பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்தோம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 11ஆம் வசனத்துல எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் நல்லாவே தெரியும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மணவாட்டியை பார்த்து அவங்களுக்குள் நற்குணங்களை அந்த வர்ணனைகளா சொன்ன விஷயங்கள் பிளஸ் அவங்களுக்கு ஒரு மைனஸை சுட்டி காட்டி அதுல இருந்து என்ன பண்ணி வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே எங்கே பதிவாயிருக்கும் அப்படின்னா உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல பதிவாயிருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த கிரேஸை சொல்லிட்டு மணவாட்டி தன் மனதுக்கு எந்த அளவுக்கு ஏற்றவங்களா இருந்தாங்க, என் இதயத்தை எந்த அளவுக்கு கவர்ந்துக்கிட்டாங்க, அவங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவை வந்து மகிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிச்சோம். ஸோ கடைசியா முடிச்ச வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் மணவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனையை எதற்கு ஒப்பா இருக்குதுங்களாமா? லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்டோட முடிச்சோம். ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மணவாட்டியோட நாக்கு கீழே என்ன இருக்குதுங்களாமா? தேனும் பாலும். அதாவது மனுஷனை போஷாக்காக்கக்கூடிய அதாவது ஆரோக்கியமாக்கக்கூடிய விஷயமும் இருக்குது, அதே மாதிரி மனுஷனக்கூடிய குணமாக்கக்கூடிய விஷயங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை ஹீல் பண்ணக்கூடிய விஷயங்களும் எங்க இருக்குதுன்னா மணவாட்டி அதாவது திருச்சபையினுடைய நாவல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தோட முடிச்சோம். ஸோ அந்த 11ஆம் வசனம் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, உங்களுடைய வாசனை அதாவது உன் வஸ்திரங்களின் வாசனை எந்த வாசனைக்கு ஒத்தது இருக்குங்களாமா? லீபனோனின் வாசனை. லீபனோனுக்கு தனியா ஒரு வாசனை இருக்குதா? லீபனோனுக்கு தனியா ஒரு வாசனை இருக்குதான்னு பார்ப்போம், கேட்கறேன். இப்போ நம்ம லீபனோனை குறித்து போனாலும் பார்த்தோம். லீபனோனுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்னன்னா வனாந்தர பிரதேசத்தை சார்ந்த ஒரு நாடு தான். ஆனா அங்க என்ன இருக்காது? வனாந்தரமே இருக்காது. வனாந்தரம்னாலே தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆனா லீபனோனுக்குள்ள என்ன இருக்காது? ஏறக்குறைய 5க்கு 13க்கு 10க்கும் மேற்பட்ட நதிகள் ஓடக்கூடிய ஒரு ஊர் தான் என்ன அப்படின்னா லீபனோன். அந்த அளவுக்கு லீபனோன் வந்து மற்ற அரபு நாடுகள் வந்து தனிச்சு தெரியக்கூடிய ஒரு நாடு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லீபனோன். அதுல லீபனோனுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்னா லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்குது அப்படிங்கிற. லீபனோனின் வாசனைனா அதுக்குன்னு தனியா ஒரு வாசனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லீபனோன்ல இருந்து தான் சாலமன் என்ன கொண்டு வந்தாரு? கேதுரு மரங்களை வந்து தேவாலயம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வாசனை என்ன பண்ணுன்னா அந்த மரங்களை பூச்சியோ புழுவோ வந்து அரிச்சு அந்த எப்படி சொல்ற அந்த மரத்தோட ஸ்திரத்தன்மை என்ன பண்ணிடாது, நிலைக்குலைய வச்சிடாது. அந்த அளவுக்கு அந்த மரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஒரு ஆபத்தையும் அந்த மரங்கள் ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எந்த மரத்துக்குன்னா அந்த லீபனோன் மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசனைக்கு இருக்கும். அதாவது பூச்சி எதுல வராது? அந்த மரங்கள்ல வந்து அதை அரிச்சு அந்த கரையா அரிக்கிறது, உளுத்து கொட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கே வராதுன்னா அந்த லீபனோன்ல இருக்கிற அந்த கேதுருக்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாசனை இப்ப யார் மேல வருதுங்களாமோ? சபையுடைய வஸ்திரங்கள் மேல. ஸோ சபையையும் எதுவுமே என்ன பண்ணிட முடியாது, சேதப்படுத்திடவே முடியாது அப்படிங்கிறதுல எங்க யார் தெளிவா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்ப அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறார். ஸோ லீபனோனை பிரைஸ் பண்ணிட்டு அதாவது சபையை பிரைஸ் பண்ணிட்டு இப்ப அடுத்தவர் எப்படி ஆரம்பிக்கிறார் நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 10வது பாகத்தோட தலைப்பு என்னன்னா முத்திரிக்கப்பட்ட நீரூற்று அல்லது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா ஒரு நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்றுனா புரியுதுங்களா? ஒரு தண்ணி ஊறக்கூடிய ஒரு கிணறு மாதிரி வச்சுக்கோமே, ஒரு கிணறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணி வச்சிருக்காருங்களாமா? சீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் என்னன்னா சபை இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு என்னன்னா மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வசந்த கிறிஸ்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, என் சகோதரியே, என் மணவாளியே. நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். சகோதரி நாடு யாரை அடையாளப்படுத்தும்? சபையை தான். காரணம் என்னன்னா பிதாவுடைய தேவனுடைய கடமையை கிறிஸ்துவுடன் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்பாவோட கடமையை 2 பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் என் சகோதரி யார் அப்படின்னா திருச்சபையை பார்த்து சொல்றாரு. அதே மாதிரி மணவாட்டி யாரு தான்? சபை தான். இனிமேல் நீங்க 2 பேரும் எத்தனை மாமிசம் இல்ல கணவனும் மனைவி சொல்லும் போது நீங்க 2 பேரும்
ஒரே மாமிசமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப கிறிஸ்துவுடைய சரீரத்துல இணைய போறதுனால நம்மளும் யார் தான் இருக்கு மணவாட்டி. இங்க சபையும் அதாவது சகோதரியும் யார் அப்படின்னா சபைதான், மணவாளி யார் தான் சபைதான். சோ என்ன சொல்றாருன்னா, என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிற. இங்க 3 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு தோட்டம், இன்னொன்னு நீரூற்று, இன்னொன்னு கிணறு. இது 3க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட் தானே? ஒண்ணு தோட்டம், இன்னொன்னு நீரூற்று, இன்னொன்னு கிணறு. இது 3 விஷயம் இருக்கு. இந்த 3க்கும் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3மே என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு, சீல் பண்ணி வச்சிருக்கிறார் 3மே. அதாவது அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. இங்க 3 விஷயம் இருக்கு. பட் 3மே என்ன பண்ணப்பட்டிருக்கலாமா? சீல் பண்ணி இருக்கிறார். சீல் பண்ணி இருக்கிறதுனா என்ன சொல்ல வர்றாங்க? ஓபன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு புரிதல். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, இத சபை இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புரிதலை படிச்சிருக்கோம். உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தபடியால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க சபை இது எது கம்பேர் பண்றேன்னா, சபை இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்களாமா? சீல் பண்ணி வச்சிருக்காரு. யாரு ஒரு விஷயத்த சீல் பண்ணுவாங்க? அந்த இடத்தோட ஓனர், அந்த ப்ராப்பர்ட்டி யார் சொந்தக்காரோ அவர் தான் என்ன பண்ணுவார், அந்த இடத்த சீல் பண்ணுவார். எதுக்கு சீல் பண்றாங்க? இந்த ப்ராடக்ட்டை இந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் எடுத்துக்க கூடாது, யாரும் பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற பர்பஸ்க்காக அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க? சீல் பண்ணி வைப்பாங்க. இப்ப கிறிஸ்து சொல்ல ஒரு விஷயம்னா, இது யாரோட ப்ராப்பர்ட்டி? என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் எடுத்துட்டும் போயிடக்கூடாது. இந்த ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் லேண்டா என்ன பண்ணிடக்கூடாது, 1000 கூட அப்படிங்கறதுக்காக தான் அவர் என்ன பண்ணி வைக்கிறாரு? என்ன பண்ணி வைக்கிறாரு? ஸோ சீல் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே அடைக்கப்பட்ட தோட்டம். இங்க தோட்டம் அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யோவான் 15ல படிச்சிருக்கோம். என்ன? நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரனா. அந்த தோட்டம் யார்? நீங்கள் எல்லாம் கொடிகள்லாம். அது நம்ம சபை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இங்க கிறிஸ்துடைய தோட்டமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த தோட்டத்தை கிறிஸ்து எப்படி பார்க்கறோம்னா, இந்த தோட்டம் யாரோட ப்ராப்பர்ட்டி? என்னோட ப்ராப்பர்ட்டி. இதை பாதுகாக்க வேண்டியதும் இதை கனி கொடுக்க வைக்க வேண்டியதும் யார் கையில இருக்குன்னா, அந்த தோட்டத்தில் இருக்க கனிமரங்கள் கையிலையுமே அதை பாதுகாக்கக்கூடிய கிறிஸ்துவுடைய பொருள், அந்த ஒரு கிறிஸ்துவுடைய கவனிப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த தோட்டத்தை வேற யாருக்கு யார் விட்டு கொடுக்க மாட்டா? யார் விட்டு கொடுக்க மாட்டா? கற்புள்ள கன்னிகையின் முடிவு பண்ணிட்டாலே அந்த மணவாட்டி யாருக்கு தான் சொந்தம்? கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த மனைவி மேல சொந்தம் கொண்டாடுறதுக்கு வேற யாருக்குமே என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அப்படி அந்த மனைவி மேல வேற யாராவது சொந்தம் கொண்டாடினா அது யாரோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, அந்த கணவனுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற தெளிவா இருக்கிறது பார்க்கும்போது யார் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஸோ என்ன தோட்டம் அப்படின்னு பார்த்தா, அநேக கனிகளை. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக அநேக கனிகளை. நம்ம கலாச்சாரம் படிச்சிருக்கோம். நான் எத்தனை கனிகள் இருக்கு? 9 கனிகள். அன்பு, சந்தோஷம். இந்த எல்லா கனிகளையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குதுங்களா? நமக்கு இருக்கு. ஏன்னா நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? சீல் பண்ணி நம்மளை கலைகளை கொத்தி நம்மளை பண்படுத்தி பாதுகாக்கிறது யார் பார்த்துட்டு இருக்காருன்னா, பிதாவிய தேவனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்துருக்காருன்னா, அந்த ஒரு கவனிப்புக்கு இல்ல அந்த ஒரு அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்புக்கு, அந்த வேலைக்கு யார் மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை இருக்குன்னா நமக்கு. ஸோ சபை எந்த சூழ்நிலையுமே அவருடைய கைடன்ஸ்ல இருந்து என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மறைவை விட்டு இல்ல அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சபை என்னைக்கு வெளியே போதோ அன்னைக்கு நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டி இல்லாம போயிடும், கிறிஸ்துவுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கவே முடியாது. ஸோ அந்த நிலைமைக்குள்ளே நம்ம இருக்கணும்னா அந்த வேலிக்குள்ளேயே யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். இந்த வேலிக்குள்ளேயே தான் நம்ம வளரணும். இந்த வேலிக்குள்ள தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வேலிக்குள்ள இருந்து தான் நம்ம கனிகளையும் கொடுக்கணும். யாருக்காக? யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஸோ இந்த 3மே என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா, சீல் பண்ணப்பட்ட கண்டிஷன். இதுல இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை யாரும் என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. எதுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற வரைக்கும் நம்மளை என்ன பண்ண முடியாது. ஸோ நம்ம படிச்சிருப்போம், அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடைக்கலப்பட்டணம் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த நபர்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளும் கிறிஸ்துவுடைய அந்த அரணுக்குள்ள இல்ல கிறிஸ்துவுடைய அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் சபைக்கு என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த அம்மா அப்பாவோட கைடன்ஸ்ல கடைசி வரைக்கும், அதாவது அந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் யாரோட கைடன்ஸ்ல தான் இருக்கும், அந்த அம்மா அப்பாவோட கைடன்ஸ்ல தான் இருக்கும். அது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. ஸோ அவர் சொல்லியிருப்பார், சிறு குழந்தைகள் கூட ஆகாவிட்டால் உங்களுக்கு என்ன கிடையாது. ஸோ இங்க நம்ம சபையா அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செல்ஃப் டிசிஷன் என்ன பண்ணக்கூடாது, சுயமா யோசிச்சு சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்கு யார் வரல, நம்ம வரல. நம்ம என்ன யோசிச்சாலும் சரி, என்ன முடிவெடுத்தாலும் சரி, யாரை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கணும்,
கிறிஸ்துவ பேஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் சரி இந்த வேலியை தாண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. ரெண்டாவது விஷயம் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்றுன்னா மண்ணுக்குள்ளதான் என்ன, மண்ணை தோண்டி தானே கண்டுபிடிக்கணும், ஊத்த கண்டுபிடிக்கணும். தரையில எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லைன்னா நம்ம பழைய ஏற்பாடுல படிச்சுக்கோம், மலைகளுக்கு நடுவுல, ரைட்டு தானே, அந்த வெடிப்புகளுக்கு நடுவுல என்ன இருக்கும், நீரூற்றுகள். இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டு தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணி வச்சிருக்கானுமா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அதாவது அந்த இடத்துல நீர் இருக்கு, சுத்தி மண் இருக்கும், அதுல ஒரு இடத்துல என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ தண்ணினா நம்ம நல்லாவே தெரியும், எதை அடையாளப்படுத்தும், கிறிஸ்துவுடைய அவரால் கொடுக்கப்பட்ட அந்த சத்திய வசனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அது என்னன்னா ஒரு இடத்துல ஊறிட்டே இருக்குமா, என்ன பண்ணிட்டு இருக்குமாமா, எந்த இடத்துல ஊறிட்டே இருக்கும். ஒண்ணு அவர் இடத்துல ஊறிட்டே இருக்கும், இன்னொன்னு அவருடைய வழியில் நடக்கக்கூடிய அவர்கள் பிள்ளைகள் மத்தியிலையுமே அவங்க மனசுலையுமே என்ன மட்டும்தான் இருக்கும், சத்திய வசனங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை குறித்த சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது, நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் யார் மத்தியிலே இருக்குமாமா, சபை மத்தியிலே இருக்குமாமா. அந்த ஊற்றை வத்தி போகாம பாத்துக்கிறது யார் வேலைக்கலாம், கிறிஸ்துவுடைய வேலை. அவர் என்ன பண்றாருன்னா நம்ம மைண்ட்ல இருந்து வரக்கூடிய கிறிஸ்துவுடைய சிந்தனைகளை அழியாம இங்க யாரு பாத்துக்கிறது இல்லாம அவர் பாத்துக்கிறாரு. எதை கொடுத்து, அவருடைய வசனங்களை கொடுத்து அவருக்கு மனைவியா தெரிந்தெடுக்கப்பட்டவங்க இந்த சத்தியத்திலிருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற எஃபோர்ட்டை இங்க யாரு தான் போடுறது, கிறிஸ்து தான் போட்டுட்டே இருக்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன பார்க்கும்போது, முத்தரிக்கப்பட்ட கிணறு. கிணறோட பர்பஸே என்னதான், தண்ணி எடுக்கிறது தான். ஆனா முத்தரிக்கப்பட்ட கிணறுனா அந்த தண்ணி யாராவது எடுக்க முடியும், யார் எடுக்க முடியும், அவர் மட்டும்தான் எடுக்க முடியும். யார் அதுக்கு வேலி அடைச்சு வச்சிருக்காங்களோ, யார் நம்ம ஊர்ல பாத்துருப்போம், கேணிக்கு மேல என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வலை மாதிரி போட்டு சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் அதில் என்ன பண்ணிடக்கூடாது, அனாவசியமான பொருட்கள் மூலமா அதை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிணறு என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ, கிணறோட பர்பஸை எல்லாரும் தண்ணி எடுத்து குடிக்கணுங்கிறதானே. இப்ப சபைன்னு வச்சுக்கோமே, கிணறுனா என்னதுன்னா சபைன்னு வச்சுக்குவோம். அதுக்குள்ள தண்ணி சபையில இருக்கக்கூடிய சத்திய வசனங்கள், இல்ல சபையோட குணலட்சணங்கள், இல்ல சபையுடைய கிரிகள், இது மத்தவங்களுக்கு பயன்படணுமா கூடாது, பயன்படணும் தானே. அதையே சீல் பண்ணி வைக்கணும். அதை எதுக்கு சீல் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அந்த சீல் பண்ண அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்கு, கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு அப்படின்னு பிளைண்டா சொல்ற விட, கிறிஸ்துவாய் மாற யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன இருக்கு, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், சோ அவர் அலோவ் பண்ணணும் எதுல தண்ணி எடுக்கிறது, அதுல தண்ணி எடுக்கிறதுக்கு யாரை அலோவ் பண்றாரோ அவங்களுக்கு மட்டும் எந்த வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. அவருடைய முதலாம் வருகையில சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் ஊமையா பேசுறீங்க, கிறிஸ்துல இருந்து நிறைய தண்ணி வருது, இந்த தண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகட்டுமே, நீங்க ஏன் யாருக்குமே புரியாம ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவார், ஞாபகம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. என்ன சொல்லுவார், இந்த வசனங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை யாருக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு அருளப்பட்டதை என்று வேற யாருக்கு என்ன பண்ணலாம், அருளப்படவில்லை அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு ரைட்ஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, யார் எல்லாம் கிறிஸ்துவா மாற ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா, அதை எப்படி சொல்றாரு, கண்மணி மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கிணறு மாதிரி தான் இருக்கும். ஸோ சபையுடைய வாழ்க்கை யாருக்கு உதாரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சபை மாதிரியே மாற யாரு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு அது டிவைனா இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு அது எப்படி இருக்கும், இப்போ உலகத்தோட பார்வையில இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நபர் வந்து எந்த தவறுமே செய்யாம ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறாரு, அவருக்கு புரிஞ்சுக்கும். ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபரை எந்த தவறுமே செய்யாம ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறாருன்னா உலகத்தோட பார்வையில திட்டு வாங்குற கேரக்டர் எப்படி இருப்பாரு, தப்பான கேரக்டரா இருப்பாரு, இல்ல பைத்தியக்காரமா இருக்காரு, இவன் தான் ஒண்ணுமே பண்ணலையே, இவர் இவனை திட்டிட்டு இருக்கிறாரு, எதுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி, அந்த மாதிரி சிந்தனை வரும். ஆனா அந்த சம்பவத்தை ஒரு சபை மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி தோணும், இதே மாதிரி இன்னொரு வேலையை ஒருத்தர் செஞ்சார், வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடுத்தும் போது. ஸோ அந்த கிணறுல இருக்க தண்ணியை எடுத்து குடிக்கணும்னா இந்த மைண்ட் செட் இருக்கணும். என்னன்னா உலகத்தோட பாடுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை யாருக்கு இங்க இருக்கணும், நமக்கு இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் எதுல தண்ணி எடுக்க அளவுடு இருக்கு, அந்த தண்ணி எடுத்து கொடுக்குற அளவுடு யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதே ஒழிய மற்ற யாருக்கு என்ன கிடையாது, அந்த ஒரு அளவு. ஏன்னா அது யார் சீல் பண்ணி வச்சிருக்கிறது, அவர் சீல் பண்ணி வச்சிருக்காரு. கிறிஸ்துவா மாற யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தோட்டத்திலையுமே சரி, அந்த நீட்டூற்றுலையுமே சரி, இல்ல அந்த கிணறுமே சரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட்டை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே என்ன கிடையாது. காரணம் என்னன்னா, இவ்வளவு பாதுகாப்பு சபைக்கு வேணுமா ஒரு கேள்வி கேட்டா,
கிறிஸ்து இந்த அளவுக்கு சபையை ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் நித்தியத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன சொல்லிட்டாருங்களாமா? எல்லா காவலோடும் எதை காத்துக்கணுங்களாமா? உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து என்ன வருங்களாமா? ஜீவ ஊற்று எங்க இருந்தா வரணும்? அந்த இடத்துல இருந்தா வருங்களாமா? சோ அந்த காவலை காக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, ஒண்ணு கிறிஸ்துவா இருக்கு, இன்னொன்னு கிறிஸ்துவுடைய சரீரத்துல இணைய போற கிறிஸ்துக்களுக்கு, யாருக்கு? சபைக்கு இருக்கு. சோ அந்த பொறுப்பை நம்ம எவ்வளவு தூரம் பத்திரமா நம்ம இருதயத்தை கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும் பத்திரமா திருப்பி உலகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம யாருக்கிட்ட க்ளோஸா போகலாம், அவருடைய தோட்டத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். இல்லைன்னா வேலி இல்லாத ஒரு நிலைமை தான். அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு வேலி கேட்டா, வேலி இல்லாத தோட்டம் எப்படிதான் இருக்கும்? யார் வேணா வரலாம், யார் வேணா சாப்பிடலாம், யார் வேணா அந்த மரத்தை என்ன பண்ணலாம், வெட்டி போடலாம். ஸோ அந்த கனி கொடுக்கக்கூடிய நிலைமையை என்ன பண்ணிடலாம், இல்லாமையே போயிடலாம். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல யாரு போயிடும்னா சபை போயிடும். அதனாலதான் அவர் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பாதுகாப்புல நீ என்ன பண்ணுங்க இரு, என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, என்ன வராது. அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறத குறித்து அவர் என்ன சொல்றாரு? யோவான் 15:4 சொல்லுவாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சோ அவர் கிளியரா சொல்லிட்டார், நீங்க யாரோட ப்ராப்பர்ட்டி? என்னோட ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படி இருக்கிறவங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தபோது, அதாவது நம்ம மறைவு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கணும். சபையா நிறைவேறதுக்கான வேலை யார் செய்யணுங்க? நம்ம செய்யணும். சோ எப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலன் பவுல் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். தெசலோனிக்கர் 1ஆம் நிறுவனம் 4:18. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். என்ன சொல்றாருலாமா? ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நம்ம என்ன பண்ணலாம்? யாரோட கேர் ஆஃப்ல இருக்கும்? கிறிஸ்துவோட கேர் ஆஃப்ல இருக்கும். யாரோட பாதுகாப்புல இருக்கணும்? கிறிஸ்துவோட பாதுகாப்புல. கிறிஸ்துவோட ப்ராப்பர்ட்டியா, கிறிஸ்துவோட தோட்டமா, கிறிஸ்துவோட நீரூற்றா, கிறிஸ்துவோட கிணறா இருக்கிறோம்னா இந்த நிலைமையிலே நம்ம இருக்கிறவங்க நம்ம யார் எது பண்ணிடும், என்ன பண்ணிருந்தது, எதுவுமே பண்ணிடவே முடியாது. அந்த நிலைமையில இருங்க. நமக்கு என்ன பாடு வந்தாலும் யார் நம்மளை பத்திரமா பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவார். அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலமாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒருவரை ஒருவர்னா சபையை அழைக்கப்பட்ட நம்ம உலகத்திலிருந்து வரக்கூடிய பாடுகளை யாரை முன்னிட்டு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணிடுவார், அவர் நம்மளை பார்த்துக்குவார். அப்படிங்கிற வார்த்தையின் மூலமா நம்ம தேற்றி நம்ம எந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கணும்னா அந்த தோட்டத்துக்குள்ளே யாரோட கேராப்ல, கிறிஸ்துவுடைய அரண், கிறிஸ்துவுடைய கேராப்ல இருந்தோம்னா நமக்கு என்ன கிடையாதுங்களா, எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்படி அதே நிலைமையில இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அதிலே வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. சோ யாருடைய கேர் ஆஃப்ல இருக்கிற வரைக்கும், அவரோட கேர் ஆஃப்ல இருக்கிறோம் அப்படினாலே நம்ம தோட்டம் எப்படி இருக்கும்னா மாதுளை செடிகளும் அருமையான கரிமணங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சோ ஒரு பார்க்கவே ஒரு பிளசண்டா ரொம்ப ஒரு பசுமையா இருக்கக்கூடிய நிலைமையில தான் யார் இருப்பாங்களாமா? உலகத்தோட பார்வைக்கு எப்படி தெரிகிறாங்கிறது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவோடைய பார்வையில இருந்து இருக்கும்போது சபையுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ஒரு பாடுகள் வந்து கிறிஸ்துவோடைய பார்வையில எப்படி தெரியுதுங்களாமா? சோ தோட்டம்னா நம்ம நல்லாவே தெரியும். தோட்டம் எதை அடையாளப்படுத்துது? சபையுடைய மக்கள் இல்ல சபையுடைய நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. தோட்டம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு செடியோ ஒரே ஒரு மரமோ இருந்தா தோட்டமாகும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, ரைட்டு தானே? சோ இங்க என்ன இருக்குன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரே டைப்பான மரம் தான் இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டா, நிறைய டைப்பான மரங்கள் எங்கே இருக்குன்னா ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கனிகளையும் ஒவ்வொரு விதமான வாசனைகளை என்ன பண்ணுதுன்னா கொடுக்கும். இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாதுளை செடிகள்லாம் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது அப்படின்னு. ஸோ மாதுளை செடினா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு, அதாவது மாதுளை பழத்தை பத்தி தெரியாதவங்க அந்த பழத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு காய் மாதிரி தெரியும். ஆப்பிள் மாதிரி பார்க்க கலகா இருக்குமானா இருக்காது. திராட்சை மாதிரி பிளசண்டா இருக்குமானா அது பார்க்கவே ஒரு கரடு முரடா தான் இருக்கும். ஆனா அதை உடச்சு உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா தான் அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்கலாம், ரத்தின கற்கள் மாதிரி, ரைட்டு தானே? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சொல்றாருன்னா, அது வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு சபையோட நிலைமை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோசமான நிலைமை. என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை
ஒரு நல்லது கெட்டது கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாங்க, திருவிழா விசேஷம் எதுவுமே இல்லை, எப்பவுமே ஹாப்பியே இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு தான் எப்படி இருக்கலாம்? பவுல் சொல்வார்ல, எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தோட்டத்துக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிறது மாதுளம்பழம், பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஹைஜீனிக்கான மனுஷங்களுக்கு தேவையான அநேக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஒரு பழம் தான் எதுங்களா? மாதுளம்பழம். அந்த செடி இப்ப எங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறது எங்க இருக்குதுங்களா? சோ பாக்குறவங்க நிலைமையில இருந்து பார்த்தா ஒரு சாதாரண செடி, ஆனா கனி கொடுக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம்னா ரொம்ப டிவைனான ஒரு ஃபுட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது எது? சோ இதை எதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உலகம் வந்து சபையை பகைச்சாலுமே அந்த உலகத்துக்கு சபை கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் எப்படிப்பட்ட ஃப்ரூட்டா இருக்கணும்? எப்படிப்பட்ட ஃப்ரூட்டா இருக்கும்? கனி கொடுக்கக்கூடிய, அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் இங்க யார் செய்யணும்? யார் செய்யணும்? சோ உலகத்தார் மாதிரி இங்க யார் இருக்கக்கூடாதுங்களாமா? நம்ம ரோமர்ல சொல்லியிருப்பாங்களா, ரோமர் 12வது அதிகாரம் 17 18. ரோமர் 12 17 18. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாத. சோ எப்படி சொல்றாங்களாமா? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை. இந்த பழத்தை பார்க்கும்போது இது அசிங்கமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பழம் அசிங்கத்தை கொடுக்குமான ஒரு கேள்வி கேட்டா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கனியத்தை எது கொடுக்கும்? அந்த மாதுளையும் சரி கொடுக்குற மாதிரி இப்ப சபையோட பண்பு எப்படி தான் இருக்கணுங்களாமா? ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்களாமா? தீமை செய்யாதிருங்கள் அப்படி படிக்கலாம். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும்னா அவங்க நல்லவங்களாவும் இருக்கலாம், கெட்டவங்களாவும் இருக்கலாம், பிடிச்சவங்களாவும் இருக்கலாம், பிடிக்காதவங்களாவும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி என்னதான் செய்யணுங்களா? யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். சொல்லிட்டு அப்படி வாசிக்கும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லா மனுஷரோடும் எப்படிதான் இருக்கலாம்? சமாதானமாய் மட்டும்தான் இங்க யார் இருக்க வந்திருக்கணும்? நம்ம இருக்க வந்திருக்கோம். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் இங்க எப்படி இருங்க? சோ அந்த மாதுளம் செடி பார்க்கிற கரடுமுரடா இருந்தாலுமே கூட அது கொடுக்கக்கூடிய கனி எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வண்ணமா இருக்கிற மாதிரி இங்க சபை மக்களுடைய வாழ்க்கையுமே எப்படி இருக்கணும்னா, யார் தூசிச்சாலும், யார் அவமானப்படுத்தினாலும், யார் அசிங்கப்படுத்தினாலும் அவங்கள குணமாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழணுங்களாமோ? சோ விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? கிரியை செய்யவும் பாடுபடுறதுக்கு யார் அழைக்கப்பட்டிருக்கு? நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னா அந்த ஒரு ஓட்டத்தை முழுமையா ஓடக்கூடிய நிலைமையில இப்ப எது இருக்குதுங்களாமா? கர்த்தருடைய தோட்டம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு விட்னஸ் பண்றது? சோ அவர் கொடுக்கக்கூடிய கனிகள், எல்லா வகையான கனிகளும் எங்க இருக்குன்னா யாருடைய தோட்டத்துல இருக்கு? ஆவியின் கனிகள் படிச்சிருப்போம். கலாத்தியர் 5 22 23 படிக்கும்போது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். சோ இந்த 9 கனிகளும் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த எல்லா கனிகளும் நிரம்பிய ஒரு தோட்டமா தான் யாருடைய தோட்டம் இருக்குங்களா? அவருக்குன்னு ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டம் எப்படிதான் இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அறவரை என்ன பண்ணாரு? அவர் ஒரு செடி வச்சா அந்த செடி என்ன பண்ணும்? பவுல் சொல்லியிருப்பாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச்சேர்த்தி ஆகலாம். அவர் தோட்டத்துக்குள்ள இருந்தா அதை கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கிறிஸ்துவ உண்மை சொல்லியிருப்பாரு, விதைக்கிறவன் உண்மை. அவர் விதைக்கிற உண்மை கரெக்டான நிலத்துல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த விதை எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்ல 1 10 100 பலன் கிடைக்கக்கூடிய நிலைமையில இப்ப இங்க யார் இருக்கும்னா கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய சபை இருக்குங்களாமா? சோ அந்த சபையை குறித்து அவர் எப்படி சொல்ற, மறுபடியும் அதிகமா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனி மரங்களும் 9 வகையான குணலட்சணங்களையும் காட்டக்கூடிய மரங்களே எங்க இருக்குதுங்களாமா? அந்த தோட்டத்துக்குள்ள இருக்குது. அடுத்து மருதோண்டி செடிகளும். மருதோண்டினா நம்ம இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல பார்த்திருப்போம். என்ன செடி? மருதோண்டினா மருதாணி செடி, ரைட் தானே? ஹென்னா ஃப்ளவர்னு சொல்லுவோம். மருதாணி செடி. மருதாணி செடியோட குணமே என்னன்னா, அநேக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு செடி. அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கெப்பாசிட்டி இல்ல இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, அதை தொடுறவங்களுக்கு அதோட நிறத்தை என்ன பண்ணலாம்? கடத்தும். அதை தொட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த அதை தொட்டோங்கிறது யாருக்கு தெரியும்? அது அதோட கலர் நம்ம கையில ஒட்டி இருந்துச்சுனாலே பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்ன வச்சிருக்கீங்களா? மருதாணி வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. சோ அந்த கலர் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? அந்த செடிக்கு மட்டும்தான் இருக்கும். சோ மருதாணி செடி மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குங்களாமா? சோ தன்னுடைய நிறத்தை இல்ல தன்னுடைய குணத்தை கடத்தக்கூடிய, மற்றவங்களுக்கு கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்குங்களாமா? சபைக்கு இருக்கும். ரைட்டு தானே? சபைக்கு மருதாணி செடி எப்படி தன்னுடைய நிறத்தையும் தன்னுடைய மருத்துவ குணங்களையும் தன்னை தொடுகிற, தன்னை பற்றி கொள்கிற யாவருக்கும் கடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதோ, அதே மாதிரி கெப்பாசிட்டி யாருக்கு இங்க இருக்குங்களாமா? சபைக்கும். சபை யாருக்குமே என்ன பண்ணாது, தங்களை புடுங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சபை என்ன பண்ணாது, புடுங்குறவங்களுக்கும் தன்னுடைய நிறத்தை என்ன பண்ணுங்களாமா? மருதாணி கடத்துற மாதிரி தன்னை கஷ்டப்படுத்துறவங்களுக்கும் தங்களுடைய குணலட்சணங்களை காட்டக்கூடிய நிலைமை தான் யாருக்கு இருக்கலாம்? சோ பாடுபடுத்துறவர்களை
பயமுறுத்தாத ஒரு நிலைமை, அவங்களுக்காகவும் தங்களை பாடுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை, கிறிஸ்துவுடைய சிந்தையை தங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட நிலைமை தான் யாருக்கு இருக்குங்களா? சபைக்கு. சோ மற்றவங்களுக்கான ஆரோக்கியத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, மற்றவங்களுக்கு தன்னுடைய கலரை, தன்னுடைய குணலட்சணங்களை, தன்னுடைய கிரியை காட்டக்கூடிய நிலைமை தான் இங்க யாருக்கு இருக்குதுங்களாமோ? யாருக்கு இருக்குது? சோ சபைக்கு இருக்குது. சோ உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமலங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளுங்கிற. நலத செடினா நம்ம பரிமள தைலம் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம், ரைட் தானே? அதிகமா வாசனை தரக்கூடிய ஒரு விஷயம். சோ சபை இந்த மாதிரியான கேரக்டரை காட்டும் போது சபைக்கு வரக்கூடிய பாடுகளின் மூலமா ஒரு ஒரு சுகந்த வாசனைய யாருக்கு காட்டிட்டு இருக்காங்களோ? சோ கிறிஸ்து தோட்டத்துக்கு வராரு அப்படின்னாலே, நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ள போறோம்னா ஒரு துர்நாற்றம் வந்துச்சுன்னா தோட்டத்துக்குள்ள போகும்போது ஒரு கேள்வி கேட்டேன், கண்டிப்பா என்ன பண்ண? சோ உள்ள போகும்போதே ஒரு டிவைனான ஒரு வாசனை என்ன பண்ணுங்களாம் வரணும். வந்துச்சுன்னா தான் அந்த தோட்டத்துல என்ன பண்ணுவோம்? என்றும். சோ சபையான கிறிஸ்துடைய மனவாட்டி மேல இருந்து ஒரு பயங்கர பிளசண்டான ஒரு வாசனை யாருக்கு வருதுங்களா? சோ எப்படிப்பட்ட வாசனை எல்லாம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு நலத செடி. 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசனை 14. நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. சோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலே எப்படி இருக்கும்? பயங்கர சந்தன மரம்னாலே சந்தனம் தெரியும், பயங்கரமான ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வெள்ளை போளம் நம்ம அன்னைக்கே படிச்சிருக்கோம், பார்க்கறதுக்கு பயங்கர கசப்பாகவும் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டா அது அவ்வளோ வாசனை தரக்கூடிய அந்த வாசனை அது சுத்தி இருக்க எல்லா பக்கமும் பரவக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா வெள்ளை போளம். இன்னொன்னு நலதம் நம்ம படிச்சிருக்கோம் பரிமள தைலம் சப்ஜெக்ட்ல, அதுவும் அவ்வளவு அதிகமான வாசனை. சகல வித தூப வர்க்கம்னா நம்ம அந்த வாசனைக்கு வீட்டுல யூஸ் பண்ணுவோம் இல்ல, இந்த சாம்பிராணி இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தோட அந்த பிசினுடைய வாசனைகளும் எங்க இருந்து வருதுங்களாமா? ஒரு வாசனை வந்துச்சுனாலே அது அவ்வளோ அருமையா ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஆனா எது எல்லாம் ரிச் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ரிச்சான ஸ்மெல்லு, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர்றது ஒரு புரிதல், ஒரு வாசனை நம்ம ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வர்றது ஒரு புரிதல். சோ ஈர்க்கக்கூடிய வாசனை வரக்கூடிய எல்லா பொருட்களும் இப்ப எங்க இருக்குதுங்களா? சோ இந்த உலகத்துல மனுஷனை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு எது எல்லாம் வாசனை தருதோ அதை விட அதிகமான வாசனை எங்க இருந்து வருதுங்களாமா? மணவாட்டி மேல இருந்து யாருக்கு வருதுங்களாமா? மணவாளனுக்கு. சோ மணவாளன் வெயிட்டே பண்ண முடியாது, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கான எல்லா குவாலிட்டி இப்ப எங்க இருக்குதுங்களாமா? அந்த மணவாளி மேல இருக்குது, இல்ல அந்த சபை மேல இருக்குது, இல்ல அந்த தோட்டத்து மேல இருக்குது. சோ சகலவித மரங்களும் இருக்குது, சகல விதமான வாசனைகளை தரக்கூடிய யாருக்கு பிரியமான? தேவனுக்கு அல்லது கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனை தரக்கூடிய நிலைமை இங்க யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுல நம்ம பார்த்தோம்ல, நலதம், குங்குமம், வசம்பு, அதே மாதிரி தூப வர்க்கம், சந்தனம், வெள்ளை போளம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமைனா இது எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. இது என்னது? பரிமளத்துல சொல்லி பார்த்துருக்கோம்ல, இந்த பொருளை வித்தா எத்தனை பணத்துக்கு வித்துருக்கலாம்? 300 பணத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்? வித்துருக்கலாம். அந்த சப்ஜெக்ட் படிச்சுக்கோம். 300 நாளே என்னன்னா ஒரு கூலிக்காரனுடைய ஒரு வருஷ சம்பளம், ரைட் தானே? ஒரு வருஷ சம்பளம் எந்த பாட்டிலோட காஸ்ட்? அந்த பாட்டிலோட காஸ்ட்னா இங்க சொன்ன எல்லாமே நலதமா இருக்கட்டும், அதே மாதிரி வேற என்ன குங்குமமா இருக்கட்டும், குங்குமத்தோட காஸ்ட் நமக்கு தெரியும். 4 இதுதான் முடி மாதிரி, ரைட் தானே? பார்த்துருக்கோம், நம்ம ஹேர் சாம்பிள் மாதிரியே இருக்கும். 4 பீஸ் தான் இருக்கும், 250 ரூபா 300 ரூபான்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெருசா போயிடுச்சுன்னா அது பயங்கர காஸ்ட்லி, ரைட்டு தானே? ஸோ அது இத்துணுண்டு போட்டாலே அந்த அந்த ஒரு பொருளுக்குரிய கலரை என்ன பண்ணிடுறது, அது கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரீசியஸான காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் என்னன்னா குங்குமமே கூட. அதுக்கடுத்து சொல்லப்படுச்சுன்னா லவங்கம், வசம்பு, சகலவித தூப வர்க்கம், வெள்ளை போளம், சந்தன விருட்சம், இவர் சொன்ன எல்லாமே பயங்கரமான காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ரீசியஸான மனுஷனுக்கு சகலமே நற்குணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னது? இதுல இருந்து நெகட்டிவ் என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. அந்த பொருளை தேவன் என்ன பர்பஸ்க்காக படைச்சாரோ அதுல இருந்து வரக்கூடிய வாசனை அந்த பர்பஸ் என்ன பண்ணும்? கம்ப்ளீட் பண்ணும். நம்ம கிராமங்கள் ஒரு வழக்கம் இருக்கும், குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா தலைக்கு குளிப்பாட்ட என்ன போடுவாங்க? இந்த சாம்பிராணி புகை போட்டு காட்டுவாங்க. அப்படி காட்டினா சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணும்? ஸோ தேவன் என்ன பர்பஸ்க்காக அந்த பொருளை கிரியேட் பண்ணாரோ அந்த பர்பஸை முழுவதுமா அந்த பொருள் என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துரும். அதே மாதிரி இப்ப சபை என்ன இருக்குதுங்களா? எந்த நோக்கத்துக்காக சபையை அழைச்சாரோ அந்த நோக்கத்தை பிதாவாகிய தேவனுக்கும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமே சரி, இல்ல சபை மக்களுக்குமே சரி, முழுவதும் தன்னுடைய கிரியையில காட்டக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு இருக்குங்களா? சபைக்கு இருக்கு. அப்படிங்கிறதா இங்க யாரு விட்னஸ் பண்றாருன்னா கிறிஸ்து விட்னஸ் பண்றாரு.
ஆனா இவ்வளவுமே இருந்துமே கூட சபை தன்னுடைய தாழ்மையில இருந்து என்ன பண்ணாது? அந்த அம்மா மரியாதை சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், பரிமளம் சப்ஜெக்ட்ல அவ்வளவு காஸ்ட்லியான நலத்தை உடைச்சு இங்கதான் ஊத்துச்சுக்கலாமா? அவருடைய காலில் நம்ம எவ்வளவு காஸ்ட்லிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் தன்னுடைய தாழ்மையை காட்டக்கூடிய நிலைமையிலேயே சபை எப்படி இருக்கலாம்? ரிச்சு தான். சபை மாதிரி ஒரு தாழ்மையை காட்டக்கூடிய நிலைமை இந்த உலகத்துல வேற யாருமே என்ன இருக்காதுங்க. ஏன்னா அந்த நிலைமை முத கத்து கொடுத்துட்டு போனது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ராஜா மாதிரி இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவுக்கு தன்னை முழுவதும் எப்படி கீழ்ப்படிந்து காட்டினாரோ அதே மாதிரி ஒரு வஸ்திரத்தை யார் வாங்கி போட்டிருக்கிறது? யார் வாங்கி போட்டிருக்கிறது? சபை வாங்கி போட்டிருக்கு. யாருடைய வஸ்திரம்? கிறிஸ்துவுடைய வஸ்திரம். அவருடைய வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை ஒரு காலம் என்ன பண்ணிட மாட்டேன், கழட்டிட மாட்டேன் அப்படிங்கிறதுல யார் இங்க ரொம்ப தெளிவா இருக்குதுங்களா? சபை ரொம்பவே கிளியரா இருக்குது. அதை யாரு பிரைஸ் பண்ற? கிறிஸ்து ரொம்ப பிரைஸ் பண்றாரு. சோ உன்னுடைய தோட்டம் எப்படி இருக்கலாமா? மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும் சகல வாசனை தரக்கூடிய ஒரு தோட்டமா எது இருக்குதுங்களா? சபையோட நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே 15ஆம் வசனம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் பிறகும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. சோ இப்போ இங்க என்னெல்லாம் இருக்குதுங்களாமா? தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்காலும் என்ன பண்ணுங்களாமா? சோ அதுல என்னெல்லாம் இருக்குதுங்களாமா? எல்லாமே இருக்குது. எதுல? அந்த தோட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகி. எப்படி பெருகிட்டு இருக்கலாமா? அவர் நம்மள்ட்ட காட்டின அன்பு இங்க என்ன ஆகக்கூடாது? என்ன ஆகக்கூடாது? குறையவே கூடாது. அது என்ன ஆகிட்டு இருக்கணும்? மல்டிபிள் ஆகிட்டே இருக்கணும், பெருகிட்டே இருக்கணும். மாயமான அன்பு நம்மகிட்ட இருக்கணுமான்னு கேட்டா, சோ உதாரண குணம், அந்த ஒரு உண்மையான அன்பை தான் யார் காட்ட வந்திருக்கோங்களாமா? சோ சபை எப்படி தன்னுடைய வாசனை முழுவதும் பிரதிபலிக்குதோ அதை காட்டுறதை யாரும் இதுல சொல்லியிருக்காருல, மேல சொன்ன அந்த வாசனை தரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே காஸ்ட்லி, ரைட் தானே? அதே நேரத்துல இது எக்ஸ்பைரி ஆகுமான ஒரு கேட்டா அதுவும் ஆகும். இப்ப நம்ம வீட்டுல சாம்பிராணி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சாம்பிராணி எக்ஸ்பைரி ஆகுமானா அதோடைய வாசனை எப்பவும் அதுக்குள்ளே நோண்டிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். வசம் அதே மாதிரி தான். எவ்வளவு காஞ்சாலும் அதுக்குரிய குணலட்சணங்கள் என்ன பண்ணாது? மாறாது, ரைட்டு தானே? அதே மாதிரி வெள்ளை போனது இல்லை, ஒரு மரத்துல இருந்து வரையக்கூடிய பிசி, அதாவது அதுவே எக்ஸ்பைரிடு தான். அது எக்ஸ்பைரிடு ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகத்துவமே என்ன பண்ணுங்களாம் வெளியே வரும். ஸோ சபையோட நிலைமை அதுதான். சபை உலகத்துக்கு பார்க்கும் போது எக்ஸ்பைரியான ப்ராடக்ட் மாதிரி, சாம்பிராணிலாம் பார்த்தா அழகா இருக்குமா? பார்க்க ஒரு கல்லு மண்ணு மாதிரி தான் தெரியும், ரைட்டு தானே? ஸோ ஆனா அந்த பொருள் வந்து வரக்கூடிய வாசனை எப்படி ஒரு டிவைனா இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய பிரியமான பிள்ளைகள், அவருக்கு பிரியமான ஜனங்கள் எப்படிதான் இருப்பாங்களா? டிவைனா, தேவனுடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்களா. அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே தேவனுடைய குணலட்சணங்களை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்களா தான் யார் இருப்பாங்கன்னா சபை மக்கள் இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய தன்னுடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல அந்த வசன வாசகம் 15, தோட்டங்களுக்கு நீரூற்று. தோட்டங்களுக்குன்னா சபை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா தோட்டங்களுக்கு நீரூற்று இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு தோட்டத்தை தேவன் என்ன கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? சீல் பண்ணி வச்சிருக்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டம், அதுக்குள்ள மறைவு கட்டப்பட்ட நீரூற்று இருக்கு, முத்தரிக்கப்பட்ட கிணறு இருக்குது. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா தோட்டத்துக்குள்ள இருந்து தோட்டங்களுக்கு என்னவும் இருக்குதுங்களாமா? இப்ப முதல்ல பேசும்போது சிங்குலர்ல பேசியிருப்பாரு, ரைட்டு தானே? தோட்டம்னு. ஆனா 15ஆம் வசனத்துல பேசும்போது எப்படி பேசியிருப்பாரு? ப்ளூரல்ல. அப்போ உள்ள ஒரு தோட்டம் இருக்கு, வெளியே என்ன இருக்குங்களாமா? நிறைய தோட்டம் இருக்கு. இந்த தோட்டம்லாம் கனி கொடுத்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா, சோ இந்த தோட்டங்கள்லாம் எதை அடையாளப்படுத்தும்னா சபையா மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை, ரைட்டு தானே? சபையா மாறுறது, அதாவது இன்னும் தெளிவா சொன்னோம்னா வளர்ச்சி அடைந்த சபை, வளர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சபை, இந்த நிலைமை. சோ இவங்களுக்கான ரோல் மாடல் இங்க யாருதான்? சபைதான். சோ சபையுடைய வாழ்க்கை யாருக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்னா தன்னை அதாவது கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சபைக்கு ஒரு உதாரணம் உள்ள வாழ்க்கையை தான் யார் வாழணும்? யார் வாழணும்? நம்ம வாழணும். நம்ம விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? கிரியை இல்லாத விசுவாசம். சோ யாருக்கு நம்ம கிரியை காட்டியாகணும்? கிறிஸ்துவுக்கா? யாருக்குன்னா நமக்கு சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்களாமோ ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தை தான் யார் வாழணும்? சோ அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல். கிறிஸ்து எப்படி நமக்கு ரோல் மாடலா வாழ்ந்தாரோ இப்ப நம்மள என்னதான் பண்ணணும்? அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல. கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு அதுக்குரிய ரோல் மாடல் தான் யார் இருக்கணும்? நம்ம சபையுடைய வாழ்க்கையும்
ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தை இங்க யார் பண்ணணும்னா நம்ம பண்ணவே ஒழிய இங்க பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை யார் பண்ணக்கூடாது. ஒரு தோட்டத்துல இருந்து ஒரு நீரூற்று வருது, ஒரு ஆறு வருதுன்னா அந்த தண்ணி யாரெல்லாம் குடிக்கலாம்? எல்லாருமே குடிக்கலாம். அங்க ஜாதி, மதம், சமயம், இனம், மொழி, நல்லவங்க கெட்டவங்க இது என்ன கிடையாது. இங்க மழை தண்ணி அப்படின்னா இங்க எல்லாருக்குமே என்னதான் அது பொதுவான ஒரு விஷயம். அப்படிங்கிற மாதிரி ஒரு நீரூற்று அப்படிங்கிறது இப்படி என்னவா இருக்கும், ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். இங்க பாரபட்சம் பார்த்து யாரும் இங்க நடக்கக்கூடாதுன்னா சபை மக்கள் என்ன பண்ணாது நடக்காது. அப்படிங்கிறது யார் விட்னஸ் பண்றது? கிறிஸ்து விட்னஸ் பண்றார். என்ன விட்னஸ் பண்றாருன்னா அந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் ஜீவன் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்காலும் எங்கே உண்டாயிருக்குதுங்களாமோ, எங்கே உண்டாயிருக்கு. சோ ஒரு பிளசண்டான ஒரு நிலைமையில எல்லா ஜனங்களுக்குமான ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறதுங்களாமோ, யார் வாழ்ந்து காட்டிட்டு இருக்காரு. சோ இங்க சபையா அழைக்கப்பட்ட நமக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டா, அதான் எப்படின்னா நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு நான் இருப்பேன், நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போவேன் வருவேன் பிரசங்கம் பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தோம்னா அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்குமான ஒரு கேள்வி கேட்டா. யோபோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். யோபு சொல்வார், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு நீதிமா தான் நான் இருந்தேன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு கேட்பார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன கேட்பார்னா, நீ நல்லவனா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம், நம்ம நல்லவனா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார்ல. ஏன் அந்த கேள்வி கேட்டார்? அப்ப நம்ம நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். ஒரு இடத்துல ஒரு நீரூற்று இருக்குன்னா அது யாருக்குமே பயன்படாம இருந்துச்சுன்னா அந்த நீரூற்றுனால என்ன ஒரு பிரயோஜனமே இல்ல. கிறிஸ்து சொல்லுவார்ல, ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாரு, நிறைய அத்தி மரங்கள் இருக்கும், ஒரு மரத்துல போய் அத்தி பழத்தை தேடுவாரு, என்ன பண்ணாரு கிடைக்காது, கூட என்ன பண்ணிடுவார் அந்த பழத்தை பார்த்து பட்டுப்போன்னு சொல்லிடுவார். ரைட்டு தானே? இப்ப மேட்ரு என்னன்னா ஒரு மரத்தோட பர்பஸே என்னதான், கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத மரம், மனுஷங்களுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாத மரம் இருந்து ஒண்ணுதான். சோ அந்த ஒரு வாழ்க்கையை யார் வாழக்கூடாது? சோ சபை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31, 32. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எப்படி செய்ய சொல்லியிருக்காங்களாமா? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன பண்ணினாலும் சரி, இந்த உலகத்துல என்ன பண்ணினாலும் சரி, ஆனா நம்ம மைண்ட்ல என்ன மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுங்களாமா? என்ன இருக்குங்களா? தேவனுக்குரிய மகிமை நம்ம செய்யக்கூடிய காரியத்துல இருக்கா இல்லையாங்கிறத யார் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்? நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்குரிய ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னாலே இந்த விஷயத்தை செய்யறதுனால தேவனுக்கு ஏதாவது கனவீனம் வந்துருமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யார் யோசிக்கணும்? ஏன்னா நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட 10 கட்டளைகள், தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, அவருடைய வார்த்தையை நம்ம தூசிச்சிடக்கூடாது, அந்த ஒரு விஷயம் யார் லைஃப்ல நடந்துடக்கூடாது. நம்ம ஒண்ணு செய்யறதுனால அது யாருக்கு நெகட்டிவா போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னா தேவனுக்கு என்ன பண்ணிடுறாரு? தேவனுக்கு ஒரு கெட்ட பேர் யாரும் உண்டு பண்ணிடக்கூடாதுங்களாமா? சோ நம்ம என்னத்தை செய்தாலும் அது யாருக்கு யாரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் 32வது வசனம் வாசிக்கிறோம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணுங்களாமா? சோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கும் இடரலற்றதாகவும் இருக்கணும், அதே நேரம் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் யார் வாழணும். சோ சபைங்கிற அந்த தோட்டத்துக்குள்ள இருந்து சபையா மாற இருக்கிற மற்ற தோட்டங்களுக்கு நீரூற்று வந்துட்டு இருக்குதுங்களா? இந்த வாங்கி குடிக்கிறவங்க கண்டிப்பா என்னவா மாறிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைய, தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைய, சபை மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? சபை வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அது என்னவா மாறுங்களாமா? என்னவா மாறும். சோ அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் என்னவென்னு இல்லாம. சோ எல்லாருக்குமான சத்தியம், எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்குமான தேவைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது? சபைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழலாமா? சோ சபையோட இங்க முக்கியமான கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சோ சபையோட மெயினான ஒர்க் என்னதுங்களாமா? தோட்டங்களுக்கு நீரூற்று போகணும். நீரூற்று நமக்கு என்னது? சத்தியம், தேவனுடைய கிறிஸ்துவுடைய வசனம். ரைட் தானே? இதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குதுங்களா? யாருக்கு தான் இருக்குது? சோ ஜீவ தண்ணீரின் துறவும் எங்கதான் இருக்கணும்?
சபை கிட்ட இருக்கணும். லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் சப்டிவிஷன் எல்லா இடத்துக்கும் இந்த தண்ணி என்ன பண்ணுங்களாம். சபையோட முக்கியமான பிரதான கடமை என்னன்னா ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் மணவாளன் வந்துட்டார். யாருக்காக? மணவாட்டிக்கா வந்துட்டாரு. இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது, இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம் வரப்போகுது. அந்த சமாதானத்தை எதனால கொடுக்க முடியாது? உலகத்தினால கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களினால கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் சமுதாயத்தால என்ன முடியாது, கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்க பொருளாதாரத்தினால கொடுக்க முடியாது. இதை கொடுக்கறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்? மணவாளனால, கிறிஸ்துவனால, ராஜானால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? சபைக்கு இருக்குது. அதை செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை இங்க யாருக்கு இருக்கலாம்? ஸோ நம்ம தோட்டம் ஆயிட்டோம், நம்ம சேஃபா இருக்கோம், நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம் பண்ணோம்னா இது என்னவாகாது? இந்த ப்ராசஸ் முடியாது. ஸோ இந்த உலகம் முடிவுக்கு வரணும், இல்ல இந்த உலகம் ஒரு சமாதானத்துக்குள்ள வரணும், இந்த உலகத்துல ஒரு ரட்சிப்பு வரணும், இந்த உலகம் ஒரு மீட்புக்குள்ள வரணும் அப்படின்னாலே கூட அதை செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குங்க? சபைக்கு தான். இதை என்னைக்கு சபை செஞ்சு முடிக்குதோ அன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு கண்டிப்பா வந்துடும். அதை செய்ய வேண்டிய கடமை இங்க யாருன்னா சபைக்கு இருக்கு. உன்னத பாட்டுல சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? கடைசி நாட்கள சபை கரெக்டா என்ன பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கு. சோ இத சொன்னோன சபைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இப்ப மணவாளன் எங்க வந்துட்டார்? அவர் மறைவு கட்டின தோட்டத்துக்கு யார் வந்துட்டது? மணவாளன் வந்துட்டாரு. இப்ப மணவாட்டி தான் ரெடின்னு முடிவு பண்ணிருச்சு. மணவாட்டி என்ன பண்ணிருச்சு? நான் ரெடின்னு மணவாட்டி என்னைக்கு முடிவு பண்ணிருச்சோ இப்ப மணவாட்டி ஒரு சில விஷயங்களை யாருக்கு விட்னஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னா யாருக்கு? மணவாளனுக்கு. எப்படி சொல்லுவோம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஓலை அனுப்புவோங்கல்ல, அந்த காலத்துல இருந்துச்சு. கல்யாணம் என்ன பண்ணுவாங்க? ஓலை அனுப்புவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸை இங்க யாரு பண்ணுதுன்னா மணவாட்டி பண்ணுது. நான் ரெடி, நான் என்ன ஆயிட்டேன், நான் மணவாளன் கூட போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேங்கிற மணவாட்டி ஒரு சில சமிங்கை மூலமா, சிக்னல் மூலமா யாருக்கு சொல்றாங்கன்னா மணவாளனுக்கு சொல்றாங்க. ஸோ வாசிக்கலாம் முன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனம். 4:16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கண்ட பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சோ இப்ப கிறிஸ்து மணவாட்டி கிட்ட இருந்த நற்குணங்களை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு இருக்க அதே டைமிங்ல தன்னை முழுவதுமா யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சபைக்கு பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வாடையே எலும்பு அப்படிங்கிறார். வாடைனா வாசனை, ஸ்மெல், ரைட்டு தானே? வாடையே எலும்பு அப்படின்னா வாடை, சபையில இருக்கக்கூடிய சுகந்த வாசனைய இப்ப யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுதாமா சபை? அதாவது சுகந்த வாசனை எதுல வரும்? பலியின் சுகந்த வாசனை. நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக படக்கூடிய பாடுகளை கிறிஸ்து கூட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னா எப்ப இந்த நிலைமை கம்ப்ளீட் ஆகும்னா சபை அமைதியாவே இருந்தா கிறிஸ்துக்கு இந்த வாசனை போகுமா? சபை அமைதியாவே இருந்தா கிறிஸ்துக்கு இந்த வாசனை போய் சேருமானா? சோ சபை என்ன பண்ணியாலும் இந்த வாசனை போறதுக்கு டெய்லி பலி செலுத்தணும். டெய்லி பலி செலுத்தணும்னா டெய்லி வேலை பார்க்கணும், டெய்லி பாடுபடணும். அந்த பாடுகள் மூலமா வரக்கூடிய அந்த ஒரு வலியை என்ன பண்ணணும்? சபை சகிக்கணும். அதன் மூலமா வரக்கூடிய வாசனை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஃபுட் இருக்கு, ஒரு மீட் இருக்கு. மீட்னா புரியுதுங்களா? ஒரு மீட் இருக்கு. அந்த மீட்டோட வாசனை ஒரு ஃபேமிலிக்கு இல்ல அந்த மீட்டை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்ப டிவைனா போகும்? டிவைனான புரியுதுங்களா? ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வாசனை எப்ப போகும்னா அதை எந்த அளவுக்கு குக் ஆகுதோ, எதுல? நெருப்புல, ரைட் தானே? நெருப்புல அந்த மீட் எந்த அளவுக்கு பயங்கரமா குக் ஆகுதோ, எந்த அளவுக்கு அதுல பிளேவரான விஷயங்களை ஆட் ஆகுதோ அப்பதான் அந்த மீட்டோட அந்த வாசனை அந்த ஒரு பர்சனுக்கு இல்ல அந்த மீட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ஒரு டிவைனா போய் சேரும். சமைக்கவே படாத ஒரு மீட்டு, ரைட் தானே? சமைக்கவே படாத ஒரு மீட்டு ஒரு 2 நாளா ஒரே இடத்துல இருக்குன்னா அந்த மீட்டோட ஸ்மெல் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஸ்மெல்ல என்ன பண்ண முடியாது, சகிச்சு கொள்ளவே முடியாது. ஸோ ஒரே விஷயம் தான், சமைச்சதுக்கு அப்புறமா அதே மீட்டு தான், சமைக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மீட்டு தான். ஒரு பிரியாணியோட ஸ்மெல்லு மாதிரி, ரைட்டு தானே? சமைக்கிறதுக்கு முன்னாடி அது பிரியாணி தான், சமைச்சதுக்கு அப்புறமும். ஸோ அந்த ஃப்ளேவர் நமக்கு போகணும்னா அது ரொம்ப குக் ஆகும். அந்த குக் ஆகிறது எப்படி அந்த மீட்டு பேலன்ஸ் பண்ணுதோ, இப்போ சமை என்ன பண்ணி ஆகும்? ஸ்மெல்லு வரணும்னா அந்த குக் ஆகக்கூடிய இல்ல அந்த பர்பஸ்க்குள்ள எப்படி சொல்லலாம், ப்ரிப்பரேஷனுக்குள்ள சபை தன்னை என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்தாலும் ஈடுபடுத்தி ஆகணும். அந்த பாடுகளை சபை எந்த அளவுக்கு சகிக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் யாருக்கு போய் சேர்க்கலாமா? ஸோ இப்ப சபை என்ன சொல்றா, நான் இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? அடிப்படணும். நான் இன்னும் அதிகமா அவமானப்படணும். நான் இன்னும் அதிகமா பாடுபடணும். நான் எவ்வளவுக்குள்ள அதிகமா பாடுபடணும் அவ்வளவுக்குள்ள அதிகமா என் வாசனை எங்கே போகும்? ஸோ இப்ப நான் இதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். சபை சொல்லுது என்னன்னா வாடையே
எலும்பு என்ன சொல்லுது? வாடையே எலும்பு. தென்றலே வா. எதுக்கு? வாசனை எல்லாத்துக்கும் போகணும்னா என்ன வரணுங்களாமா? தென்றலுக்கு இங்க 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா 2 உருவம் இருக்கு. தென்றல்னா புரியுதுங்களா? ஏர், காத்து. காத்துக்கு 2 உருவம் இருக்கும். என்னென்ன உருவம்? காற்று, புயல். ரைட் தானே? சாஃப்டா அடிச்சா தென்றல், ஃபோர்ஸா அடிச்சா புயல். இது ரெண்டுக்குமே பேர் என்னதான்? காத்து தான். அதோட நிலையை பொறுத்து தான் நம்ம 2 பேரா வச்சிருக்கோம். ரெண்டுமே என்னதான்? காத்து தான். ஃபாஸ்டா அடிக்கும் போது அது புயல், ஸ்லோவா அடிக்கும் போது தென்றல். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த சபையில இருந்து ஒரு வாசனை வரணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் சபை கிட்ட இருந்து ஒரு வாசனை வரணும்னா ஃபர்ஸ்ட் தென்றல் வேணுமா இல்ல புயல் வேணுமா? இப்ப வெள்ளை போல மரம்னு எடுத்துக்கோமே. வெள்ளை போல மரத்துல ஒரு பிசின் வருது. பிசின் தான் என்னது? அந்த ஸ்மெல்லு தரக்கூடிய, நம்ம முருங்கை மரத்துல பார்த்துருக்கோம், ஒரு பிசின் மாதிரி, ஒரு கோந்து மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ரைட் தான். இது எப்ப வரும் அப்படின்னு பார்க்கும்போது, சூடான காற்றுகள் அடிச்சு அடிச்சு அது அந்த சூட்டை தாங்க முடியாம அதுல இருந்து ஒரு பொருள் என்ன வரும்? வெளியே வரும். முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பொருள் வெளியே வரும். இந்த காத்து பட்டம் திரவ நிலைமையில இருந்து திட நிலைமைக்கு ஆறு, லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சாலிடான ஒரு ஸ்டேஜுக்கு மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறும். ரைட் தானே? இதுக்கு எது பயன்படுதுன்னா காத்து. சூடான காத்துனாலே புரியுதுல, ஒரு பாடுகளுக்குள்ள ஒரு நிலைமை. இந்த பாடுகளுக்குள்ள நிலைமையில சபை என்னைக்கு உட்படுத்துதோ, இந்த பாடுகளுக்குள்ள நிலைமைக்குள்ள சபைக்கு என்னைக்கு உள்ள போதோ, அன்னைக்கு தான் லிக்விடா இருக்கிற சபை என்னவா மாறுங்களாமா? சாலிடா மாறும். நம்ம லிக்விடாவே இருக்கணுமா சாலிடா இருக்கணும் அப்படின்னு இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கும். உலகத்துல எந்த பாடு வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு தான் இருக்குங்களா? நமக்கு தான் இருக்கணும். அதான் சொல்லுவாங்களே, ஒரு பக்குவப்பட்ட நிலைமை, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமை, ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஸோ என்ன வந்தாலும் அமைதியா இருக்காது. இது எப்பதான் கிடைக்கும்? எவ்வளவு முதிர்ச்சியா வாழறோமோ அப்பதான் உலகத்தோட எந்த ஒரு எமோஷனும் நம்மளுக்கு என்ன பண்ணாது. சந்தோஷம் நமக்கு என்னவா தெரியாது, பெருசா தெரியாது. துக்கமும் நமக்கு என்னவா தெரியாது, பெருசா தெரியாது. ஸோ எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரலான ஒரு நிலைமை வரணும் பண்ணணும்னா அதிகமான பாடுகளை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சகிச்சிருக்கணும். இனி என்ன பாடு வந்தாலும் அது நமக்கு என்னவா தெரியாது, ஒரு பிரச்சனையே தெரியாது. தங்கத்தை பார்த்துருக்கோம்ல, தங்கத்துல எக்ஸ்ட்ரீமான ஹீட் பட்டாதான் அது என்னவா மாறும். அதுக்கப்புறம் தங்கம் எவ்வளவு ஹீட்டே என்ன பண்ணும்? தாங்கும். அது ஹீட்டுங்கிறது என்னவா இருக்காது, ஒரு பொருட்டாவே இருக்காதுங்கிற மாதிரி சபைக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்காது, ஒரு பிரச்சனை. எவ்வளவு காத்து அடிச்சாலும் சபை என்ன பண்ணும்? தாங்கும். இப்ப நான் தாங்கிட்டேன், நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப ஏன்ட்ட இருந்து வரக்கூடிய வாசனை அங்க போகணும்னா இப்ப தென்றல் மாதிரியான ஒரு விஷயம் என்ன பண்ணுங்களாம் வரணும். சோ அப்படி வரக்கூடிய அந்த பாடுகள்ல இருந்து வரக்கூடிய வாசனை இப்ப யார்கிட்ட போதுங்களாமா? யார்கிட்ட போதுங்களாம்? கிறிஸ்துவிட்ட போகுது. சோ பாடுகளை அனுபவிச்ச சபை தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய வாசனைய தென்றல் மூலமா இப்ப யார்கிட்ட கடத்துதுங்களாமா? கிறிஸ்துவிட்ட கடத்துது. அதாவது ரெண்டுமே பாடுதான். ரைட்டு தானே? ரெண்டுமே கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தை சபை எப்படி பாக்குது அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி பாராட்டுங்களாமா? உபத்திரவம் பொறுமையையும். உபத்திரவம் பொறுமையும். ஸ்ட்ராங்கான இந்த சூடான காத்தை சகிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்குங்களாமா? பொறுமை அப்படிங்கிற ஒரு நல்ல வாசனை என்ன பண்ண முடியும்? காட்ட முடியும். உபத்திரவத்தை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, பொறுமை என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. ரைட்டு தானே? சோ உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை எதை காட்டுக்கலாமா? பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சோ சபை இப்ப எதுல மேன்மை பாராட்டுங்களாமா? தனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் மூலமா தான் நான் என்ன பண்ண முடியும், மேன்மை பாராட்ட முடியும். அப்படிங்கிறத நான் சந்தோஷப்படுத்த முடியும். இல்ல ஒரு சுகந்த வாசனை யாருக்கு செலுத்த முடியும்? நம்ம பழங்காலங்களில் கேள்விப்பட்டோம், ராஜாக்களுடைய ஆட்சி காலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையன் தான் ஃபியூச்சர்ல என்னவாக போறாரு, ராஜாவாக போறானா. எடுத்தவொடனே அவர் ராஜா உட்கார வச்சிருவாங்க ஒரு கேள்வி கேட்டா. ஸோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அவரை குருகுல கல்வின்ற ஒரு கல்வி மேல கொண்டு விடுவாங்க. அங்க எல்லா மாணவர்களோடையும் தான் யார் அங்க படிப்பா? அந்த இளவரசன் படிப்பார். எல்லாருக்குரிய பாடுகள், எல்லாருக்குரிய கஷ்டங்கள் அவருக்கு வந்தாலுமே கூட அவருக்குன்னு எக்ஸ்ட்ரா செஷன் இருக்கும். ரைட் தானே? எக்ஸ்ட்ராவான ஒரு சில எப்படி சொல்லலாம், ஒரு சில அசைன்மெண்ட் இருக்கும். இவங்களுக்கு 10 மணி நேரம் ட்ரைனிங் பீரியட்னா அவருக்கு எத்தனை மணி நேரம் இருக்கும்? 12 மணி நேரம். இவர் 10 பேர் அடிச்சா போதும்னா அவருக்கு எத்தனை பேர் அடிக்கணும்? ஸோ எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ராவான ஒரு ஒரு பெயிண்ட் தான் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இருக்கும்? அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இருக்கும். அது எல்லாத்துலயும் பாஸ் ஆனா மட்டும்தான் அவர் என்னவா மாற முடியும், ராஜாவை மாற முடியும்னா அந்த ட்ரைனிங் பீரியட் யாருக்கு? சபைக்கு. ஸோ இப்ப சபைக்குரிய எல்லா பாடுகளையுமே சபை என்ன பாராட்டுங்களாமா? உபத்திரவங்களை நாங்க என்ன பாராட்டுறோம்? மேன்மை. நம்ம சந்தோஷப்படுறோம். காரணம் என்ன? இந்த வாசனை மூலமா இந்த வாசனை யார்கிட்ட போய் சேருதுங்களாமா?
கிறிஸ்துவிட்ட போய் சேர்ந்து சொல்லிட்டு சபை ரொம்ப ஹாப்பியா என்ன பண்ணிட்டு இருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கு, சந்தோஷப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சபை சந்தோஷப்படுதுங்களாமா, கந்த பிசின்கள் வடியே. அந்த வாசனை பாடி வாசனம் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கந்த பிசின்கள் வீச வடிய. கந்த பிசின்கள் ஹீட் எவ்வளவுக்கு போகுதோ அவ்வளவுக்கு என்ன வரும், அந்த பிசின்கள் என்ன வரும், வெளியே வரும். சோ அதுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பாடுகளை யார் சகித்துக் கொள்ள ரெடியா இருக்கிறது, அந்த மரம் இல்ல சபை. சபைக்கு எதுல தெளிவா இருக்கும்னா, சபைக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும், பாடுகள் எனக்கு என்னது, பாடுகள் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவுக்கு எனக்கு பாடுபடுறனோ அவ்வளவு கூட என்னுடைய வாசனை யார்கிட்ட போய் சேரும். இதை வசனமா படிக்கும் போது வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சோ எதை, இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய பாடுகளை அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளும் பங்கு பெறணும்னா அதை எப்படி ஃபீல் பண்ணணும், பாக்கியமான வேணும்ங்களா ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு பாக்கியம்னா புரியுதுங்களா, பாக்கியவன்கள் பாக்கியம் படிச்சோம், அது ஒரு பிரைஸ், ஒரு ஆசீர்வாதம். இப்ப சபை எதை ஆசீர்வாதமா கருதுக்கலாமா, உலகத்திலிருந்து வரக்கூடிய பாடுகளையும் உலகத்திலிருந்து வரக்கூடிய உபத்திரங்களையும் தான் சபை என்னவா ஃபீல் பண்ணுங்களாமா, ஒரு பாக்கியமா ஃபீல் பண்ணுங்களாமா. இந்த பாக்கியத்துக்குள்ள ஏன்னா நம்ம ஆவி இதுல படிச்சிருக்கோம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்ன பண்ண முடியும், ஆறுதல் அடைய முடியும். இல்லைன்னா துயரமே படலைன்னா நமக்கு எதுக்கு ஆறுதல். ஸோ அவருக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு பாடுபட ரெடியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு இங்க யாருக்கு அதிகமா இருக்குதுங்களா, நமக்கு. ரைட் தான். ஸோ அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த அழைப்பு முழுமையா நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த வாசனை கிறிஸ்துவுக்கும் போகணும், நமக்கு பின்னாடி கூடிய சபை மக்களுக்கும் அதை கொடுக்கக்கூடிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்கு. இது சபை என்ன பண்ணுதுன்னா ப்ரூவ் பண்ணுது. எப்படின்னு பார்க்கும்போது வாடையே எலும்பு, தென்றலே வா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணிருக்கீங்களா, கிறிஸ்துவின் நிமித்தமாய் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறது நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அருளப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பாடுகளை சபை எந்த அளவுக்கு பிரீசியஸா பார்த்திருக்கோம். சோ அந்த அளவுக்கு சபை என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் ஏன் சபை சொல்லுதுன்னா, இப்ப சபை வந்து யாருக்கு ஹிட் கொடுக்குது, கிறிஸ்துவுக்கு. என்ன ஹிட், நான் என்னவாயிட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், உங்களுடைய மனைவியா மாறுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், தகுதிப்படுத்திட்டேன். நீங்க எவ்வளவு டெஸ்ட் வச்சாலும் சரி, இல்ல எவ்வளவு பாடுகளை கொடுத்தாலும் சரி, அதை சகித்துக்கொள்ள யாருக்காக, உங்களுக்காக அதை சகித்துக்கொள்ள என்னவா இருக்கேன், நான் ரெடியா இருக்கிறேன்ற ஹிண்ட்டை இங்க சபை என்ன பண்ணுங்களாமா கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அந்த அதை எப்படி சொல்றது, அதை எப்படி முடிக்குதுன்னா, உன்னத பாட்டு 4:16 வாசிக்கும் போது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, யாருடைய தோட்டத்துக்கு, சபை என்ன சொல்றது, என் தோட்டத்துக்கு வந்து, என்ன சொல்ற, என் தோட்டத்துக்கு, தம்முடையனா இந்த தோட்டமே யாரோட ப்ராப்பர்ட்டி, கிறிஸ்துவோட ப்ராப்பர்ட்டி. சபை என்ன கன்சிடர் பண்ணுதுன்னா, இப்ப நானே யாருடைய ப்ராப்பர்ட்டி தான், உங்க ப்ராப்பர்ட்டி. சோ நீங்க வந்து தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை என்ன பண்ணுவாங்க. சோ இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு, எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் என்ன பண்ணிருக்காரு, வெளியூருக்கு போயிருக்காரு. மனைவி அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. இப்ப ஹஸ்பண்ட் முத 10 வருஷங்களுக்கு வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் அந்த மனைவி என்ன பண்ணிருப்பான், செஞ்சு வச்சிருப்பான். இந்த வந்து வர மனுஷனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம என்ன பாத்துக்கணும். இப்ப ஏறக்குறைய நம்ம கணக்குப்படி பார்த்தா 2000 வருஷம் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா. 2000 வருஷம் கழிச்சு நம்முடைய மனவாட்டியை பார்க்க யார் வர்றது, கிறிஸ்து வர்றது. அதுக்குள்ள மனவாட்டியை பயங்கரமா சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே படிச்சிருக்கோம். கண்ணு பிளசண்டா இருக்கு, கண்ணும் உதடு பல்லு கழுத்து, ஸோ எல்லாமே சபை வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா யாருக்கு முன்னாடி இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சபையும் கிறிஸ்துவுக்காக தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செய்யணும். இப்ப சபை என்ன பண்ணுதுன்னா, தன்னால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கான கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப யாருக்கு சர்வ் பண்ண ரெடியா இருக்கு, பரிமாறுறது. ரைட் தானே. இப்ப நான் வந்து என்னை மொத்தமா உங்களுக்கு என்ன பண்ண போறேன், பரிமாற போறேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்க என்ன பண்ணுங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சபை சொல்லுது. எந்த அளவுக்கான ஃபுட்டை சபை சாப்பிட கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து
போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சபை எதுல ஜாக்கிரதையா இருக்கீங்களாமோ? எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? நீ வெட்கப்படாத. சோ கிறிஸ்து வந்து அந்த தோட்டத்துக்கு முன்னாடி நிக்கும் போது நமக்கு என்ன வரக்கூடாது? வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ரைட்டு தானே? வீட்டுக்கு அவர் வரும்போது எப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த கணவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, அதாவது 10 வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஆனா வீட்டுக்கு வரும்போது போடுறதுக்கு சோறே இல்ல, வீட்லயும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்காகவா இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள மனவளம் போயிடாம இருக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா வெட்கப்படாத. அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். முன்னாடியே கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன வந்துடக்கூடாது? நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை யாருக்கு வந்துடக்கூடாது? சபைக்கு வந்து. சோ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் வகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாயும் இருக்கிறது யார் ஜாக்கிரதையா இருக்கணுங்களாமா? சபை ரொம்ப. ஏன்னா எனி டைம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் எங்க நிற்கிறாருங்களாமா? இதோ வாசற்படியில நின்று அவர் தட்டிட்டா நம்ம போறக்கு என்னவா இருக்கணும்? ரெடியா இருக்கணும். சோ அதை சொல்லிட்டு அவர் எப்படி முடிக்கிறான்னு, இது எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 Corinthians 1:5 எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. சோ இங்க 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பவுல். சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு என்ன பெருகுதுங்களாமோ? பாடுகள் எந்த அளவுக்கு பெருகுதோ அதே அளவுக்கு எதுவும் பெருகுதுங்களாமோ? அவருடைய ஆறுதலும் பெருகுது. சோ கிறிஸ்து நம்ம கூட எவ்வளவு க்ளோஸா வரணும் அப்படிங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளுக்கு நம்மளை உட்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்ப நம்ம பக்கத்துல யார் வந்துட்டு இருக்கிறதுங்களாமோ? அவர் வந்துட்டு இருக்காரு. அதுக்கான அந்த டைம்ல என்ன இங்க யார் தான் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்குதுங்களாமோ? சோ பாடுகள் பெருகாம இங்க எது பெருகாது? சோ நம்ம கஷ்டப்படுத்தாதானே நம்மளுக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும். கிறிஸ்து நமக்கு ஆறுதல் சொல்லணும், கிறிஸ்து நம்மளை தேற்றணும், கிறிஸ்து நம்மளை பாராட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகிச்சுக்கிறீங்க ரெடியா இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்படி ஒரு கேள்வி கேட்டா, சோ அப்படி ஒரு நிலைமையில இருந்தோம்னா நமக்கும் பேசவைக்கு என்னெல்லாம் போய் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏசாயா படிச்சிருப்போம். அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பற்றி கொண்டு எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த உடையை உடுத்துவோம், எங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை மட்டும்தான் செய்வோம், ஆனா இன்சில் மட்டும் என்ன வேணும்? உங்க இன்சில் வேணும்னு சொல்ற பெயர் சபைக்கும் நமக்கு என்னெல்லாம் போய். சோ நமக்கு அவருடைய ஆறுதல் வேணும்னு முடிவு பண்ணிட்டாலே, அவருடைய அருகாமை வேணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாலே, அவருடைய பாதுகாப்பு வேணும்னு முடிவு பண்ணிட்டாலே நமக்கு என்னவும் நமக்கு வேணும்? அவருடைய பாடுகளுக்கும் நம்ம என்னவா இருக்கணும்? ரெடியா இருக்கணும். சோ அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவர் டிவைனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை கோலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள். சோ இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? வாங்க, நான் ரெடி ஆயிட்டேன், இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க? இந்த தோட்டத்தோட கனிகளை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்ற கனி கொடுத்துருக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இப்ப யார் இன்வைட் பண்றது? சபை இன்வைட் பண்ண உடனே இப்ப யார் உள்ள வந்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் அப்படின்னா இது எப்ப நடக்கிற சம்பவம்? எக்ஸாக்டா 2ஆம் வருகையின் காலத்துல, அவருடைய பிரசன்ன காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சபை செலக்ஷனுக்குள்ள கம்ப்ளீட் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். செகண்ட் கம்மிங்ல எக்ஸாக்டா வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். அவர் என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் மணவாளி. நான் எங்க வந்துட்டேன்? நான் எங்க வந்துட்டேன்? மறைவு கட்டப்பட்ட தோட்டமா இருந்துச்சுல, இப்ப அந்த தோட்டத்துக்குள்ள யார் வந்துட்டு? ஏன்னா ஓனர் யார் தான்? நான் தான். சோ என் தோட்டத்துக்குள்ள இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். என் வெள்ளை போலத்தையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். வெள்ளை போலம்னா இங்க தோட்டத்துல இருக்கிறது யாருடைய வெள்ளை போலம்? நம்மளோட. சபைங்கிறதா ஒரு மரம்னு வச்சுக்கோமே, அந்த மரத்துல தான் என்ன வரும்? வெள்ளை போலம் வரும். அப்படின்னா இப்ப அந்த வெள்ளை போலம் யாருடைய சொந்தம் அப்படின்னா அந்த மரத்துக்கு தான் சொந்தம். ஆனா கிறிஸ்து இங்க என்ன சொல்றா? இது யாருடைய வெள்ளை போலம்? என்னுடைய வெள்ளை போலம். ஏன்னா அந்த சபை யாருக்காக அதை வெளிப்படுத்திச்சுக்கலாம்? இப்ப இந்த சமைச்சு வச்ச ஃபுட் யாருக்கான ஃபுட்டு? அந்த கணவனுக்கான ஃபுட் அப்படிங்கிற மாதிரி இங்க சபைக்கு ப்ரொடியூஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே, அது கனிகளா இருக்கட்டும், இல்ல கந்த வர்க்கங்களா இருக்கட்டும், இல்ல வாசனை தரக்கூடிய பிசின்களா இருக்கட்டும், இல்ல மருத்துவ குணங்கள் இருந்த மருதுவண்டி செடி, இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், அதுக்கு சொந்தக்காரர் யாரு தான்? நம்ம கணவன் மனைவியை குறித்து படிச்சிருக்கோம்ல, இந்த சரீரம் யாருடைய சரீரம் இல்ல? ஒவ்வொரு மனைவியுடைய சரீரமும் சரீரத்துக்குரிய உரிமையாளர் யார் தான்?
கணவன் தான். அதே மாதிரி கணவனுடைய சரீரத்துக்கு உரிமையாளர் யார் தான்? மனைவி தான். இங்க என்ன சொல்றேன், இது யாருடைய தோட்டம்னா, என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை கோலத்தையும் என் கந்த வர்க்கங்களை என்ன பண்ணேன், சேர்த்தேங்கிற. நான் என்ன பண்ணிட்டேன், அதை கலெக்ட் பண்ணிட்டேன். இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? இது பாஸ்ட் டென்ஸ். இது என்ன பண்ணிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், நீ எனக்காக என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை நான் என்ன பண்ணேன். சோ இது இந்த ப்ராசஸ் எப்ப முடிஞ்சு? நான் என் தோட்டத்திற்கு வந்தேன். எப்ப வந்தாரு? இரண்டாம் வருகையில. என்னைக்கு ஆரம்பிச்சு நமக்கு நல்லா தெரியும். 1874 அவர் என்ன பண்ணிட்டார், உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை கோலத்தையும், வெள்ளை கோலம்னா நமக்கு நல்லாவே தெரியும், பாடுகளுக்கு நடுவுல சபை வெளிப்படுத்தின ஒரு சுகந்த வாசனைய இப்ப யார் சேர்த்துக்கிட்டதுங்களாமோ அவர் சேர்த்துக்கிட்டாரு. ரெண்டாவது, என் கந்த வர்க்கங்களை, தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை, ஆசரிப்பு கூட சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம்ல, ஒரு பலி செலுத்தணும். அதுல இருக்கக்கூடிய உயர்ந்த ரகமான பொருட்களை மட்டும்தான், வஸ்துக்களை மட்டும்தான் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும், பலிபீடத்துல வந்து சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு, இந்த வாசனைகள் தான் எங்க போகும்னா தேவனிடத்துல சுகந்த வாசனையா போகும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ இங்க யார் சேர்த்துட்டதுங்களாமா, கிறிஸ்து சேர்த்துட்டாங்களாமா. சோ என்னுடைய கந்த வர்க்கங்களையும் நான் என்ன பண்றேன், சேர்த்தேன், என் தேன் கூட்டை, என் தேனோட என்ன பண்ணேன், புசித்தேன்றார். தேன் கூட்டை தேனோட புசிப்பாங்க. தேன் எதால ஏற்படுத்தும், தேன் எதால ஏற்படுத்தும், நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ரைட்டு தான், ரைட்டு தான். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்கள் எது மாதிரி, தேன் கூடு மாதிரி, ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். புரியுது இல்ல, மெடிசன், மருந்து. சோ எலும்புகளையே ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வல்லமை எதுக்கு மட்டும் தான், இனிய சொற்கள். எதுதான் இனிய சொற்கள், அவர் கொடுத்த அந்த சத்தியம். ரைட் தானே. இந்த வசனங்கள் தான் என்னன்னா தேன் கூடு மாதிரி இருக்குதுங்களாமா. எது மாதிரி, இந்த தேனை எதோட புசிச்சாருங்களாமா, தேன் கூட்டோட. தேன் கூடுனா தேனை எது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும், தேன் எங்க இருக்கும், தேன் கூட்டுல. ரைட் தானே. தேன் கூடு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் கேட்கிறேன், தேனுங்கிறது வசனம். ரைட் தானே. இந்த வசனத்தை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது யாரு, சபை. ரைட் தானே. இந்த சபையை தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்படின்னா இது எப்ப நடந்த சம்பவம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வெள்ளை கோலத்தையும் கந்தவர்க்கம். ரைட் தானே. அடுத்து தேன் கூட்டை தேனோட, இது எப்ப நடந்த சம்பவம் அப்படின்னு கேட்டோம்னா, எப்ப நடந்த சம்பவம், ஸ்டார்டிங்ல. எப்ப ஸ்டார்டிங்ல, அவர் என்னைக்கு இரண்டாவது வருகையில ராஜாவை இந்த பூமிக்கு வந்தாரோ, அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த வேலை என்ன அப்படின்னு, என்ன வேலை பார்த்தாரு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம்ல, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். தெசலோனிக்கேயர் முதலாம் நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம், 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சோ எங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, நான் என் தோட்டத்திற்குள் வந்தேன். ஏன்னா அங்கதான் யார் இருக்கு, சபை மக்கள் எங்க தான் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து வந்த வெள்ளை கோலங்களையும் கந்தவர்கள் யார் சேர்த்துக்கிட்டது. சோ முதல்ல வந்த உடனே அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, அவருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அவருடன் கூட எழுந்திருப்பார்களா. அவங்களுக்குள்ள இனி அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா யாரோட ப்ராப்பர்ட்டி, என்னோட ப்ராப்பர்ட்டி, இனிமேல் யாரோட மட்டும்தான் இருக்கும், என் கூட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அதை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், டேஸ்ட் பண்ணார். ரைட்டு தான். ஸோ அந்த அம்மா சமைச்சு வச்சது எப்படி 10 வருஷம் கழிச்சு வர கணவன் டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த அம்மாவை மகிழ்ச்சி படுத்துறாரோ, இப்போ அதே விஷயத்தை யார் பண்றதுங்களாம், கிறிஸ்துவ பண்றாரு. ஸோ வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்களாம், கலெக்ட் பண்றாரு. ஸோ என் வெள்ளை கோலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோட புசித்தேன், என் திராட்சை ரசத்தை எதோடுங்களாமா, பாலோடும். சோ தேன் கூட்டோட புசிச்சேன்னு சொல்றாருங்களே. சோ தேன் கூட்டோட ஏன் புசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேன் கூடு யார் அடையப்படுது, சபை அடையப்படுத்துது. சோ இவங்கள்ட்ட மட்டும்தான் என்ன இருக்கும், தேன் இருக்கும். நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய
சோ இங்க தேன் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அந்த தேனை சுமக்கக்கூடிய சபை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சொந்த நிருபமாய் யாருடைய கிறிஸ்துவுடைய சொந்த நிருபமாய் தான் இங்க யார் இருக்குதுங்களாமா சபை இருக்குது. அந்த சபையை தான் இப்ப யார் தன்னுடைய கேராப்ல எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ எந்த அளவுக்கு உண்மையான நம்ம தெரியுங்களா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, அவங்க யார் மாதிரி வாழ்ந்தாங்க? கிறிஸ்து மாதிரி. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கை, ஸ்தேவானுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, இது எல்லாமே நம்ம கூட என்னவா இருக்குங்களா? என்னவா இருக்கு? ஒரு பாடமா கிறிஸ்துவுடைய நிருபமா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்முடைய கிரியையும் நம்முடைய விசுவாசமும் இந்த உலகத்துல எப்படித்தான் இருக்கணும்? எப்படித்தான் இருக்கணும்? இப்ப இங்க நடந்த வசனம் பார்த்தோம், அதாவது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன வசனம்னா நடந்து முடிஞ்ச வசனம். இப்ப வந்தாரோ அப்பவே அவருக்குள் மரித்த பரிசுத்தம் என்ன பண்ணிட்டார்? சோ அவங்களுக்குள்ள ஒரு தேன்கூடு. இந்த முதலாம் சபை முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கு பெற்ற எல்லாருமே அவருடைய என்ன பண்ணிட்டார்? சோ அந்த அளவுக்கு டிவைனான ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாங்கன்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்களோ இப்ப அதே அழைப்பு தான் யாருக்கு இருக்குதுங்களாமா? யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப உயிர்த்தெழுந்த சபை கிட்ட யாருக்கிட்ட? சோ அந்த வசனத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் பிற்பகுதியை வாசிக்கலாம். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் என்ன பண்ண? திராட்சை ரசத்தை பாலோடும், திராட்சை ரசத்தை பாலோடும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? திராட்சை ரசம் நல்லாவே தெரியும். அவர் நிமித்தம் வரக்கூடிய சத்தியம் இல்ல, அவருடைய மாமிசத்துல வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செஞ்ச தியாகம், எதை வேணா அடையாளப்படுத்திக்கலாம். சோ இந்த விஷயத்த எதோட ஆட் பண்ணி சாப்பிடாருங்களாமா? பாலோடு. பால்னா நமக்கு தெரியும் கலப்படம் இல்லாத ஒரு விஷயம், ரைட்டு தானே? சோ கலப்படம் இல்லாத சத்தியத்தை யார்கிட்ட இருந்து சாப்பிட்டாருங்களா? முதலாவது யார்கிட்ட இருந்து? முதலாவது உயிர்த்தெழுந்த சபை மக்கள்கிட்ட இருந்து அவர் டேஸ்ட் பண்ண விஷயம் எப்படி இருக்குன்னா கலப்படம் இல்லாத சத்தியம். கலப்படம் இல்லாத சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவரே சொல்லிப்பார், மாயம் இல்லாத அன்பு, ரைட்டு தானே? ஒரு மாயமற்ற அன்பை தான் சபை என்ன காட்டியிருக்குங்களாமா? யாரு? முதலாவது உயிர்த்தெழுந்த சபை கிறிஸ்து எப்படி அன்பு அந்த உலகத்துல காட்டினாரோ அதே அன்பத்தை யாரும் காட்டியிருக்கிறதுங்களாமா? அவங்களும் காட்டியிருக்காங்க. சோ நிறைவேறின சபையோட ஊழியம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரீசியஸா ஒரு விலை மதிப்பில்லாத விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் 2ஆம் வருகையில வந்த உடனே எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாரு? அவங்களுக்கு தான். காரணம் என்ன? அவங்க தான் யாரு? மணவாட்டி வகுப்பார். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தங்களை கற்புள்ள கன்னிகளை நேர்ந்து கொண்டவர்கள் அந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இட்ஸ் கம்ப்ளீட்டடுங்கிற. நான் என் ஓட்டத்தை என்ன பண்ணேன்? ஓடி முடிச்சேன். விசுவாசத்தை என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். எனக்காக நித்திய ஜீவனுக்கு கிரீடம் என்ன பண்ணிருக்கலாமா? வைக்கப்பட்டில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாரோ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு அத்தாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பதிவு பண்றது? 2ஆம் வருகையில என்னைக்கு வந்தாரோ முதல்ல அவங்களை என்ன விட்டார்? கூட்டி சேர்த்துட்டு இப்ப கூட்டி சேர்த்த அந்த உயிர்த்தெழுந்த சபை இருக்குல்ல, அந்த சபை கிட்ட கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன பண்றாருங்களாமா? எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களில் ஆரம்பிக்கிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றேன்னா பிரியமானவர்களில் ஆரம்பிக்கிறார். யார் பிரியமானவர்கள்? யார் உயிர்த்தெழுந்து வந்தாங்களோ அவங்கள சொல்றார். என்னன்னா பிரியமானவர்களே குடியுங்கள், புசியுங்கள், பூர்த்தியா என்ன பண்ணுங்க? குடியுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? இங்க யார் சிநேகிதர்? இங்க யார் சிநேகிதர்? யாரு? நம்ம அவருக்கு சிநேகிதரா இல்ல ஊழியக்காரங்களா? கிறிஸ்துவுக்கு நம்ம மனவாட்டியா சிநேகிதரா அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டுமே தான். எப்படி அப்படின்னு பார்க்க ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நம்மள அவர் என்ன சொல்றதுங்களாமா? இனி நான் உங்களை என்னன்னு சொல்ல மாட்டேன், ஊழியக்காரன் என்ன மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வாசிக்கலாம்? ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஏன்னா ஊழியக்காரனுக்கு என்ன தெரியாது? எஜமான் செய்கிறத யாருக்கு தெரியாது? ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுமாமா? அப்படியே வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சோ கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டாங்களாமா? இன்னைக்கு தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இங்க யாரு எல்லாருக்கும் தெரியுது? அவங்களாம் அவர் யாரு தான். சோ அந்த சிநேகிதர்களை பார்த்து, அதாவது செலக்டான சிநேகிதர்களை பார்த்து செலக்ட் ஆக போற சிநேகிதர்களை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஊழியம் பண்ணீங்க. யாரு? நிறைவேறின சபை
முதலாவது கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? யாரு? அப்போஸ்தலனை பவுல் எடுத்துக்கலாம், ஸ்தேவான் எடுத்துக்கலாம், பேதுரு எடுத்துக்கலாம், வேற யாரெல்லாம் இருக்காங்க? 12 அப்போஸ்தலர்கள், யார வேணா எடுத்துக்கலாம். நீங்கெல்லாம் ஒரு ஊழியம் பண்ணீங்கல்ல, அந்த ஊழியத்தோட ரியாக்ஷன், சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள். எப்படி குடிங்க? சோ என்ன சொல்ல வரனா, கிறிஸ்துவுடைய வாழ்க்கைய உங்களுடைய சரீரங்கள்ல நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி இப்ப நிறைவேற காத்திருக்கக்கூடிய சபை என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? வாழ்ந்துட்டு இருக்கு. இவங்க எப்படி வாழ்றாங்கன்றத இப்படிதானே. இப்ப அவர்களுடைய நிருபமாய் தான் யார் இருக்கிறது? சோ நமக்காக அவங்களை என்ன பண்ணிருக்காங்க? நம்ம கிறிஸ்துவுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடைய வழி நடக்கணுங்கிறக்காக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்கிறது? சோ அந்த ஆகாரத்தை இப்ப யாருக்கு ஃபீட் பண்ண கொடுக்குறானோ அவங்களுக்கு ஃபீட் பண்ண கொடுக்குறாரு. இப்ப நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை இங்க யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? உயிரோடு இருக்கிற சபையும் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கறத என்ன சொல்றாருன்னா, பிரசங்கி 9:7 வாசிக்கலாம். அப்படி பிரசங்கி 9:7, போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரிகையை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணிருக்காங்களாமா? ஏன் சொல்றாருன்னா, இப்ப நம்மளை யாரு ஏத்துக்கிட்டதுங்களாமா? தேவன் நம்முடைய கிரியை என்ன பண்ணிருக்காங்களாம்? சோ நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமாய்தான் இருக்கு. நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோம். அப்படிங்கறத இங்க யாரு விட்னஸ் பண்றதுன்னா, தேவனே ஓகே சொல்லிட்டார். யாருடைய வாழ்க்கைய? யாருடைய வாழ்க்கை? சபையுடைய வாழ்க்கைய தேவனுக்கு பிரியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத சபை, அதாவது கிறிஸ்து ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்முடைய வாழ்க்கைய கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, இல்ல தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி வசனம் படிச்சோம்ல, நம்மள அவர் என்னவா பார்க்கல? ஊழியக்காரனா பார்க்கல. அவருடைய எல்லா ரகசியங்களும் நமக்கு சொல்றாருன்னா நம்மள என்னவா பார்க்கறாங்களாமா? சிநேகிதனா பார்க்கறார். அப்படின்னாலே நம்மள அவர் என்ன பண்ணிட்டார்? ஏத்துக்கிட்டார். என்னவா மாறுறதுக்கு? வெளிப்படுத்தல படிப்போம்ல, ராஜாக்களாகவும் ஆசாரிகளா மாறுறதுக்கு யாரு முடிவு பண்ணிட்டதுங்களாமா? தேவன் டிக்ளேர் பண்ணிட்டார். நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார். நமக்கான ஒரு கிரீடத்தை என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் யாருக்கு? அதை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எதை புசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. நம்ம முதல்ல ஒரு வசனம் படிச்சோம்ல, புசியுங்கள் சகோதரரே பிரியமானவர்களே, புசியுங்கள் குடியுங்கள். எதை புசிக்கணும் எதை குடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை எதை மட்டும்தான் புசிக்கணுங்களாமா? நம்ம ராப்போஜனத்துல படிச்சோம்ல, சகோதரரே இதை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க? புசியுங்கள். இது என்னவா இருக்குது? என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இதை வாங்கி நீங்க குடியுங்கள். இது என்னவா இருக்குதுங்களாமா? என்னுடைய சபை இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்? புசிக்கணும். இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்? குடிக்கணும். இப்படி குடிக்கிறவங்க மட்டும்தான் அவருக்கு என்னவா மாற முடியும்? சபையா மாறும். சோ நம்மள சபையாய் மாறுறதுக்கு அவர் நம்மளை சாப்பிடுறதுக்காகவும் சரி, நம்ம குடிக்கிறதுக்காகவும் சரி எதவே கொடுத்துருக்காருங்களாமா? அவருடைய சரீரத்தை, அவருடைய வாழ்க்கையை, என்டையர் லைஃபையுமே நமக்கா யார் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறது? இதை என்னைக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ, அதாவது ஆதி திருச்சபை சாப்பிட்ட அந்த ஃபுட்டை பூர்த்தியாய் நம்ம என்னைக்கு சாப்பிடுறோமோ அன்னைக்கு நம்ம என்னவா மாறிடுவோம்? நம்ம என்னவா மாறிடுவோம்? நம்ம சபையா மாறிடுவோம். சோ நம்ம சபையா மாறுறதுக்கு தான் கிறிஸ்துவும் சரி, ஆதி திருச்சபையில முதலாம் உயிர்த்தல பங்கெடுத்தாலும் சரி, அவருடைய மொத்த வாழ்க்கையை என்ன பண்ணிருக்காங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வாழ்க்கையை இங்க நம்ம என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறோமோ நம்ம என்னவா மாறிடும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகம் நம்மளை பகைச்சாலும் நம்ம உலகத்தை என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். உலகம் நம்மளை வெறுத்தாலும் நம்ம உலகத்தோட சமாதானமா இருக்க நாடணும். உலகத்துக்கு பிரியமான இல்ல உலகத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய கனிகளை மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். அது நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகிச்சு கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனை யார் வெளிப்படுத்தணும்? நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம தோட்டத்துக்குள்ள யார் வருவா? கிறிஸ்து வருவார். சோ கிறிஸ்து நம்ம தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும், வாடகையே எலும்பு தென்றலே வான்னு சொன்ன மாதிரி அந்த வாசனையை நம்ம என்ன பண்ணியாகணும்? கிறிஸ்துவ கொடுத்தாகணும். என்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுடைய தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறாகவும் இருப்போம். அவருடைய செல்ஃப் ப்ராப்பர்ட்டியை யார் மாறிடுவோம்? நம்ம மாறிடுவோம். நம்ம மாறுறதுக்கு அவர் எல்லா பிரயாசத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த பிரயாசத்துக்குள்ள நம்ம இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நீங்கள் எழுதப்பட்ட நிருபம். யாருடைய நிருபம்? கிறிஸ்துவுடைய நிருபமாய் வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை நிறைவு செய்ய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய காலங்கள்ல இது மேற்கொண்டு சபைக்கு என்ன வாழ்க்கை வருது, அதை சபை எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.